இதன் மூலமாக மருத்துவமனையில் அழைத்துக் கொள்வோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம் அது மூலமா பாருங்க ஒருத்தர் மகன் இருக்காரு, அவரை வெற்றி கொண்டு வராங்க பாருங்க. வீட்டில் இருக்கிற முதலில் பயன்படுத்தி நம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பது தீயணைப்பு துறையினருக்கு தற்கொலையற்ற பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் நகர்த்தும் போது என்ற தேவையில்லை, நம் வீட்டை சுற்றி தண்ணி செய்தோடு எதுவும் பயணிக்கவில்லை. எவ்வளவு ஆழமான பகுதியாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற காலி செய்யப்பட்ட ஒரு உயிரை காப்பாற்றலாம். அது மட்டும் 2 குடம் இருக்கும். பிளாஸ்டிக் குடங்களான வீடே கிடையாது. 2 பிளாஸ்டிக் கொடுத்து அவர் மகிழ்ந்து இருக்காங்க. ஒரு கையை கட்டி நம்ம வாழைப்பகுதியை மீறி பின்னிருக்கீங்க, அதே மகிழ்ந்து வரலாம். எவ்வளவு அழகாக பாருங்க, ஒரு சிலிண்டரை உயிரை காப்பாற்ற பாருங்க. நம்ம வீட்டில் வந்து இந்த மழைக்காலையில் நம்ம வீடு சுற்றி தண்ணி கழித்து வீட்டு குழுக்கள் வரும் வரை காத்திருக்க தேவையில்லை. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தன் வீட்டு முதலில் உபயோகப்பொருட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது நம்ம தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் இந்த கோரிக்கை. அவர் பலனுக்குள்ள எதுவுமே இல்லை. ஒரு காலி வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் தான் முன்பக்கம் 2 பின்பக்கம் 2 கட்டி இருக்கிறாங்க. அவர் தான் மிதக்கிறாரு. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு தான் கட்டி சேஃபா தண்ணீரை மகிழ வைக்கலாம். நம்ம பயப்பட தேவையில்லை. வீட்டின் மேலே தண்ணி உயர்ந்து வரும்போது நம்ம வீட்டில் இருக்க மிதவை பொருட்களை கொண்டு குழந்தையை காப்பாற்றலாம். அந்த ஒரு டியூப் மூலமா பாருங்க அவர் அழகாக நம்ம காப்பாற்றலாம். அதே மாதிரி அந்த ஒரு பணிக்குள்ள அழகா அந்த ஒரு 4 காலி வாட்டர் பாட்டில் பயன்படுத்தி எவ்வளவு அழகா மீட்டு வராங்க பாருங்க. நம்மளுடைய உயிரை நம்ம காப்பாற்றிக் கொள்ள வீட்டில் இருக்க உபயோக பொருட்களே இருக்கிறது. ஏன்னா ஒரு வடகிழக்கு பெரும் பயன்படுத்த சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் மீட்டிங் மாட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அங்க ரெடியாக இருக்கிறாங்க. அவர் பாருங்க சிஎன்சிக் மூலமாகவும் 3NC மூலமாகவும் மேலே மீட்டு கொண்டு ஃபர்ஸ்ட் தளத்துக்கு அழைத்துக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக பாருங்க வீட்டில் வந்து வாழை மரம் இல்லாத வீடு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணிக்குள்ள போக மாட்டோம். அப்படி மிதந்து இருப்பவர்களை பாருங்க 2 பேரும் அங்க பாருங்க சாதாரண ஒரு 5 மீட்டர் தான் அவர் அப்படியே மிதந்துதான் இருக்காரு. அவரை நம்ம குழு வந்து அவரை அழகாக மீட்டு தலைவர்கள் எடுத்துக் கொண்டு இருக்கிறார். அந்த வாழை மட்டை பாருங்க அவரை வந்து வாழை மட்டை உள்ள போகாது. வாழை மரம் ஒரு அங்க நம்ம வெட்டி நம்ம தண்ணியில போட்டனாலும் போதும் மிதந்து இருக்கும். அதன் மூலமாக அவர் பாருங்க மீட்டு வர பாருங்க. மேலே இருக்கிற நீச்சல் தெரியாதவர்களை நாம் அனைவரும் இந்த மாதிரி வந்து மிகப்பு உபகரணங்களை பயன்படுத்தி நாம் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். மிக உணர்ச்சியாக இந்த மீட்பு மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்களை சார்பாக நன்றி கொண்ட வணக்கத்தை தெரிவித்துக் வேலூர் மாவட்ட தீயணைப்பு தலைவர் அவர்களது லைசன்ஸுடன் இந்த ரெஸ்கியூ நடந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட நம்ம வீட்டில் அவர் பாருங்க பதன் எவ்வளவு அழகா வர பாருங்க. எந்த ரிஸ்க் இல்லை. ஒரு மார்க்கமா